ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே, நாங்களுமே ஒடிசா சேர்ந்துட்டோம் ஒரு வழியாக. கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, பத்திரமா சேஃபாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. நாங்களுமே அதே மாதிரி நாங்களுமே பத்திரமா போயிட்டு வந்துட்டோம். வா வா ஆ நாங்களுமே பத்திரமா சேர்ந்துட்டோம். இங்கே வா. பூவா பிடிக்க முடியலைங்க. ஒரு காய் சொல்லிட்டு போ. இனிமேல் பூவா வீடியோக்கெல்லாம் வரமாட்டான், அவ்வளோ பிஸியாக இருக்கா. இங்கே வந்து ஒரு காய் சொல்லு. விஜயா? இந்த விஜய் பிச்சுலி குரங்குங்க ரொம்ப அதிகமாக இருக்கு. கொய்யக்காய் பூரா சாப்பிட்டுட்டு இருக்குங்க குரங்கு. அதுதான் விரட்டுறதுக்காக போயிருக்கான் பூவா. சரி, நீ போ. ஜா ஜா போய் விளாடு. ரொம்ப வேர்க்குதுங்க. இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க காலையிலேருந்து. ரொம்ப எல்லாம் மழை இல்லை, குடிக்காத தூரிக்கிட்டு அப்புறம் மப்பு போட்டுட்டு லைட்டாக பெஞ்சிட்டு வெயில் அடிச்சுட்டு இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊரில் மழை பெஞ்சாலும் கொஞ்சம் கூலிங்காக இருக்குங்க. இங்கே அப்படி இல்லைங்க, எப்போவுமே வேர்த்துட்டே இருக்குங்க. மழை பெஞ்சாலும் வேர்த்துட்ருக்கும், மழை பெய்யலனாலும் வேர்த்துட்ருக்கும். இப்போ வெயில் காலத்துக்கு நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே ஒடிசாவெல்லாம் கந்தக பூமின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப அதுதான் அது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் உடனே இழுத்துக்கிடுங்க. பூமி அந்தளவுக்கு ஈர்ப்புத்தன்மை அதிகம் இருக்குது, அதனால உடனே இழுத்துக்கிடுங்க. அப்படி தான் இருக்கா. நம்ம தமிழ்நாட்டிலலாம் அப்படி கிடையாதுங்க. மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கும், இங்கே நிற்காதுங்க. சரட்டுன்னு இழுத்துக்கிடும். அந்தளவுக்கு காந்தமாக இருக்கும். பார்த்தாலும் வறட்சியாகவே இருக்கணும். எத்தனை டைம் தண்ணி குடிச்சிருக்காங்க. பூவாவுமே சரி தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க. இங்கே இரு. இங்கே மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம் மூணுமே வேஸ்ட்டுங்க. மூணு காலத்துலேயுமே நம்ம இருக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் கவினுக்கு உடம்பு சரியில்லை. நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒன்றும் ஆகாதுன்னு. அதேமாரி கவினுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. கவின்னு அந்த பேசுகிறது ஒரு 3 நாள் மட்டும் பேச்சே வரலங்க. ஏன்னா வலி இருக்குமில்லங்க, அதனால் பேச்சே வரல. நேற்று கவின் என்கிட்ட சித்தி போயிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. பேசுனாங்க, கொஞ்சம் பேசுகிறானா, ரொம்ப பேசுனா வலிக்கு தான் டாக்டருமே சொல்லிட்டு ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னா 2 வார்த்தை பேசுனாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன பூவா நீங்கள் பேண்டில் சுச்சு போகிறான் கழட்ட தெரியலையா உனக்கு? அங்கே ஈரோட்டிலலாம் பேண்ட்டு கழட்டிட்டு தாங்க சுச்சு போவான். இவனுக்கு பேண்ட்டு கழட்ட தெரியலையா என்ன? 2 பேண்ட்டை காலையிலேருந்து மாற்றிட்டேன். கவின்மே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லலை. இந்த கட்டி சென்னை போயிருக்குதான் டெஸ்ட்டுக்கு. அதை 1 வாரம் கழிச்சு தான் சொல்லுவாங்களா என்ன எந்த மாதிரி கட்டின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ இனிமேல் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியலை. ஓரளவுக்கு பேசுகிறான். இல்லை, நீங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கவின்மே நல்லாயிட்டான். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போயுமே தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வரும்போது நிறைய கவலையோடு தான் நான் வருவேன். எப்படின்னா அம்மா விட்டுட்டு போகிறது, நம்ம அப்பா, அந்த மாதிரிலாம் நிறைய யாருக்காவது எதாவது ஆகிட்டுனா சவடானா நம்ம வந்துக்க முடியாது. அந்த மாதிரி கவலையில் நான் போவேன். ஆனால் இந்த டைம் வரும்போது கவின் நினப்பு மட்டும்தாங்க என் மனசில் இருந்துச்சு. மற்ற கவலை எனக்கு எதுவுமே இல்லைங்க. எல்லோரும் விட்டுட்டு போகிறமேங்கிற எனக்கு கவலையே இல்லைங்க. கவின் இருக்கானே ஹாஸ்பிட்டலில், அவனை பார்க்காம வந்துட்டோன்னே மனசு அந்தளவுக்கு துடிச்சிட்டே இருந்ததுங்க. சொல்ல முடியல அந்தளவுக்கு என்னோட வெளியில். சரியாக மழை வருதுங்க, ரொம்ப இருட்டாக இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பூவா பால்வாடிக்கு தாங்க அனுப்ப போகிறோம். ஏன்னா வயசுமே அடுத்த மாதம் ஆயிடுச்சுன்னா 3 வயசாக போகுதுங்க. நமக்கு இப்போயே பழகினதாங்க பிள்ளைங்க பயப்படாமல் ஸ்கூல் போவாங்க. சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம் அப்படின்ட்டு. காலையில் சமைக்கிறது இல்லைங்க இங்கே. நான் முன்னாடி இருக்கும்போதெல்லாம் இன்னும் மதிய சாப்பாடு கொஞ்சம் நேரமாக சமைச்சிடுவாங்க. ஒரு 11 மணி 12 மணிக்கு. நான் அப்போ தான் காலை சாப்பாடு சாப்பிடுவேன். இப்போ நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் சாப்பிட்றதில்ல. காலையில் சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஆனால் நைட்டு வச்ச சப்பாத்தி தாங்க. அதில் 2 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்காங்க அண்ணி. அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் காலையில் செஞ்சு கொடுத்தாங்க. அதான் இப்போவே ஸ்டைல் பண்ணுது பாருங்களேன். கண்ணாடி கொடுக்க மாட்டேங்குது, சீப்பும் கொடுக்க மாட்டேங்குதுங்க. இப்போவே தலை சீவிடுவாங்க கண்ணாடி பார்த்து. வா இங்கே பாரு. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா பால்வாடி தான் போகிறோம். எப்போவா? அப்புறம் அங்கன்வாடி பால்வாடி. ஒடியாவில் அங்கன்வாடி, தமிழில் பால்வாடி. ரெண்டுமே. அங்கன்வாடி என்னன்னு சொல்லு.
அங்கன்வாடியில் என்னன்னு சொல்லு. இந்த ஆட்டோவை எடுக்க மாட்டாங்களா? வழியிலே போட்டு வச்சிருக்கிறேன். யார் ஆட்டோடா? பிங்கி இருக்கலாம், பிங்கி. ஆமாம், பிங்கி குங்கி. இடம் இல்லைன்னா வாங்கக்கூடாதுங்க, போட்டுக்கிட இடம் இல்லை. இல்லை வீடு இங்கே இல்லை. மழை வர போகுது. சங்கீத ஸ்வரங்கள் பால்வாடி ஆல்ரெடி வீடியோட போட்டிருக்கோம். ரைட் எவ்வளோ இருக்கணும்? இப்படி திரும்பி நின்றுமா? அப்படியே போச்சு விட்டியா? பின்னாடி பின்னாடி தள்ளி நின்றுக்கேன். இப்போ வந்தீங்களா? சார்ஜர் இல்லையா? கடையில் 14 நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம்னு தெரிஞ்ச உடனே பால்வாடி டீச்சர் வந்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பூவா கூட்டிகிட்டு வாங்க, வெயிட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தோம். வெயிட் செக் பண்ணுறோம். ஆனால் வந்துட்டு மிஷினில் வந்துட்டு ரிப்பேர் கிடையாது, சார்ஜ் இல்லாமல் இருக்குதான். அதுக்காகத்தான் அப்படி காமிக்குது. பூவா வந்துட்டு 14.5 கிலோ இருக்கான். நார்மல் வெயிட் தான். நான் அடிக்கடி செக் பண்ணுவேங்க. இப்போ அம்மா ஊருக்கு போனேன்ல, அங்கேயுமே பால்வாடியில் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே செக் பண்ணோம். அதேமாதிரி அடிக்கடி செக் பண்ணுறது நல்லது. பூ வந்துட்டு நார்மல் வெயிட்டு தான், கரெக்டாக தான் வந்துட்டுருக்கான். அதேமாதிரி ஹைட்டுமே வந்துட்டு பூ வந்து கரெக்டாக தாங்க வந்துட்டுருக்கான். ஓட்டியா சீதா இல்லைம்மா, 88 முன்னாடி 88 வந்துச்சு. போட்டியா போட்டு நேரம்மா. ପଞ୍ଚାନବେ 91 94 ஆனா இல்லடி நில்லுப்பா. இன்னும் வந்து கீழே இறக்கி விடணும். 94.5 வா ଚୁନ୍ମା ଭଲ କାନରେ ଦିଟା ଖାଇଥିଲା ବା ଗୋଟେ ସେଟା ତ ତାର ଅଛି ଏତିକି ଭଲ ଅଛି ନା ବାରନେ ତୁ କାଲି ତ ପାଇଲା ବେଳେ ମାଣିକେ ଦିଦି ଆସିବ ଦିଦି ஸ்கூல்ல இப்படி தாங்க சொல்லி கொடுக்குறது பால்வாடியில். இல்லைம்மா, மேலே வைமா. இது வந்து படமாக வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. ஜெஜே தாத்தா, ஃபஸ்ட்டு தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அந்தமாரி அக்கா, தம்பி, அந்த மாரி சொல்லி கொடுக்குறாங்க. போது யாரு? போது யாரு? ଜେଜେ ଜେଜେ ପଠେଇବି କୁଆଡ଼େ ଯିବି ପଠେଇବି சரி வாழ போ. இப்படியா இப்படியா முறுக்கு. சூப்பரான உங்களுக்கு ஒரு இடம் காமிக்கிறேன் பாருங்கள். பால்வாடிக்கு பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நாற்று விட்டுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. நாற்றெல்லாம் நல்லா வளர்ந்து நட்டத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்னுமே அழகாக இருக்குங்க. இந்த இடம் மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பேக் சைடில் வேறு எதுவுமே இருக்காதுங்க, ஃபுல்லாக நாற்று தாங்க விட்டுருப்பாங்க. நாங்களுமே கிளம்பிட்டோம். இருக்குங்க நல்ல வயலில். நீ தான் சொல்லி கொடுக்கணும் இங்கிலீஷ். இங்கிலீஷ் மட்டும் நான் இங்கிலீஷ் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பேன். ஒடியா தானே சொல்லி கொடுக்க முடியாது. ஒடியாவும் கற்றுக்கிடுவோம். ஐயோ, என் கனவு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. என் பிள்ளைய தமிழ் மீடியத்தில் சேர்த்து அழகாக தமிழ் பேசட்டுன்னு அவ்வளோ ஆசை. என் பிள்ளைக்கு தமிழ் தெரியாத அளவுக்கு பண்ணிட போறியே. நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க பேர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரொம்ப ஊருக்கு வந்துருக்கோம். அவங்கள வச்சு கூட்டிகிட்டு போகிறோம்.
இந்த ரூமில் ஃபேன் இருந்துச்சு இல்லைங்க, அப்பாவோட ஃபேன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்ட்டு இதை கழட்டிட்டு போயிட்டாங்க. என்ன இது பிளாக் டாப்பா? இங்கே இல்லையே. என்னடா அண்ணிங்கிறாங்க. நான் அண்ணி இருக்கிறேன். உனக்கு தாண்டா ஆக்சுவலாக அண்ணி, எனக்கு கூட அண்ணி கிடையாது. ஆனால் பூவா வந்துட்டு அண்ணிங்கிறான். பாருங்க எப்படி இருக்குன்னு எடுத்து வைக்கவே இல்லைங்க. இங்கே இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையெல்லாம் வலிக்குதுங்க. இதில் எப்போ எடுத்து வைக்கிறது? இந்த பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னால் எடுக்க முடியாதுங்க. ட்ரெஸ் ஒரு பீரோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குது. சன்னல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. மயக்கமாக இருக்குதுங்க பார்த்தோன்னே. மேலே சுத்தம் பண்ணணும். நம்ம மேக்கப் பாக்ஸ் இருந்துச்சு இதில் தாண்டி எல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டாங்க. எல்லா கிருமி வீணாக போயிடுச்சு. இதையும் விட்டுட்டு போயிட்டேன். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வளையல் பாருங்கள், இதெல்லாம் நம்ம போட்டிருந்த வளையல் தண்ணியில் கொண்டு போய் விடணுங்க. பழைய வளையல் இதெல்லாம். இது ஃபுல்லாகவே வளைவிதாங்க. அந்த கவர் ஃபுல்லாக இருக்குது. இதையும் தண்ணியில் கொண்டு போய் விடணுங்க. இதையுமே நம்ம கழட்டிடணும். கொஞ்சம் பழசாக போயிடுச்சுன்னா நம்ம வளையலை கழட்டிடணுங்க. வளையலை கழட்டிட்டு வேறு வளையல் போடணும். எனக்கு தண்ணி பழைய வளையல் இவ்வளோ வளையல் தான் இருக்குது. இந்த இருக்குது சங்கு வளையல், புது வளையல் இருக்கு பாருங்க. அப்புறம் வந்துட்டு அம்மாவுக்கு நான் வளையல் வாங்கிட்டு வந்தேங்க. மறந்துட்டேன் காமிக்கிறேன். அம்மாவுக்கு நான் வளையல் வாங்கிட்டு வந்தேங்க. இங்கே இருக்குதுங்க அம்மாவுக்கு வளையல் வாங்கிட்டு வந்தது. கொடுக்க மறந்துட்டேங்க அம்மாட்ட. இந்த டப்பாவில் வச்சுட்டு மறந்துட்டேன். அம்மாவுக்கு சாரி எடுத்து கொடுத்தவன் நேற்று. எனக்கு இந்த சாரியை நான் எங்கே போட போகிறேன் அப்படின்ட்டாங்க. அவங்க இந்த மாதிரி சருகு வச்சது பார்டர்ஸ்லாம் போட மாட்டாங்க. அம்மாவுக்கு வளையல் போட சூப்பராக இருக்கா? அம்மாவோட கை இவ்வளோ தாங்க இருக்கும். குட்டி வளையல் கரெக்டாக இருக்கும். இதையுமே அம்மா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க பாருங்க. கொடுத்து மல்லு கட்டி போட்டு விடணுங்க. அம்மா வந்து இந்த மாதிரி கண்ணாடி வளையல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. நம்ம அம்மாவெல்லாம் வயசானவங்களாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க. இந்த மாதிரி போட மாட்டாங்க. ஆனால் இங்கே உள்ள அம்மாவெல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் தான் போடுவாங்க. இதையுமே நம்ம கொடுத்து பார்க்கலாம். கரண்ட் வந்துருச்சுங்க. வெளியில் ட்ரெஸ் கடைக்கு போய் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் கட்டல்லே போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் எப்போ எடுக்க போகிறேன்னு தெரிலங்க. ஃபேன் மாட்டியாச்சுங்க. இதெல்லாம் எடுத்து வைக்க போகிறேங்க. எனக்கு முடியலை, தூக்கம் செம்மையாக வருதுங்க. சரிங்களா, எடுத்து வைக்கலாம். அதை வீடு பாருங்க எவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குன்ட்டு. எப்போ நான் தொடச்சி எப்போ நான் க்ளீன் பண்ணி மதிய சாப்பாடு சாப்பிட போகிறேங்க. நான் க்ளீன் பண்ணவே இல்லை, நாளைக்கு தான் க்ளீன் பண்ணுவேன். மதிய சாப்பாடு வந்துட்டு கீரைங்க, முருங்கைக்கீரை இருக்குல்ல, முருங்கைக்கீரை பரங்கிக்காய் அதுவுமே போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் எப்பவும் போல் டால்மா, அப்புறம் சாப்பாடு. பைக்கு நானே இன்றைக்கி ட்ரெஸ் துவைக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி பாருங்கள் மழை இந்த மாதிரி வச்சு விட்டு வந்துட்டுருக்குங்க. எப்படிங்க ட்ரெஸ் துவைக்கிறது? நம்ம அழைச்சி போடுறோம். நிறையா மழை வந்துட்டுருக்குங்க. ஆடு நானுங்க அப்பா ஆடு பிடிக்கலாம் போகிறாங்க. ஒன்றும் காணுங்க. ஓடு ஓடு போ. எங்கே போகிறீங்க? அங்கன்வாடியா? சரி போயிட்டு வாங்க. இப்போ வந்துட்டு அங்கன்வாடி கிளம்பிட்டாங்க. சரி வா. இப்போ வந்து நேற்று அங்கன்வாடி போனோம், வெயிட் போட்டு வந்தோம். இது இன்றைக்கி எடுத்த வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்துட்டு சரி நான் தான் சொன்னேன் கொண்டு போய் விட்டு பார்க்கலாம் இருக்கிறானா இல்லைன்னு தெரியல அப்படின்னேன். சரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போவாங்க தனியாக விட்டுட்டு வர போகிறோமே அப்படின்ட்டு. இருப்பானா அழுகுவானான்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சுவையன்ட்ட சொல்லியிருக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் கூட இரு, அதுக்கப்புறம் அப்பா வந்துடுவாங்க, அப்பாவை இருக்க வச்சுட்டு நீ வந்துடும் அப்படின்ட்டு தான் பார்க்கலாம். நான் வரலம்மா, நீ மட்டும் தான் பார்க்க போகிறா. போ, கண்ணு ஊட்டி பயப்படுறா. போ, நான் வரல. போ. போ, விட்டுட்டு வந்துடாத.
போ டாட்டா அம்மா டாட்டா. உங்கள் அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வரணும். அது வரையிலும் நீ அங்கேயே தான் உட்காந்துருக்கணும். அவசரப்பட்டு ஓடி வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் பார்த்துக்கோ. பூவா அழுகுறான விட்டுட்டு வந்துட்டாங்க இங்கே பூவாவை. நான் சொன்னேன் விட்டுட்டு வராதுன்னு சொன்னேன். தோணி அழைக்க போயிருக்கு. பூவா அழுகுறானாங்க. கொஞ்ச நேரம் தாங்க இருக்கிறான். நான் சொன்னேன் இருடா கூட அப்போ போகிற வரலன்னு. இங்கே எதை பார்த்துட்டு பயந்துருப்பான் போல. பூவா அழுதுட்டாங்க. அவ்வளோதான் பால்வாடி படிப்பு. நீ எப்படி ஸ்கூல் போக போகிற இப்படி அழுதின்னா? வந்துட்டு மறந்துட்டு நல்லா விளாண்டுட்டு இருப்பாங்க. ஏதாவது வந்துட்டு பயப்படுற மாதிரி பார்த்துட்டான்னா அதை அழுதுகிட்டே இருப்பான். அப்புறம் அப்போ தான் ஞாபகம் வரும். அம்மா ஞாபகம், அப்பா ஞாபகம், அப்போ தான் வரும். அவன் எதை பார்த்துட்டு பயந்துருக்காங்க. இன்னும் பூவா பார்த்துட்டு பயந்த. சரி வாங்க, என் உடம்பு டஸ்ட்டாக இருக்குது, அதோட தூக்கிட்டேன் பூவாவை. பூவாவுக்கு நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைங்க, ரொம்ப அழுகுங்க. ஜுரமும் இல்லை, சளியும் பிடிக்கல. ஆனால் எதுக்கு அழுதானே தெரியல. சரி இருங்க, அம்மா நான் வந்துட்டு வேலை பார்த்துட்டு பூவா தூக்கிக்கிற அந்த ரூமுக்கு வராதுங்க, குப்பையாக இருக்கு. போங்க போய் விளாடுங்க. சரி ஓகே, பூவா பால்வாடி போகலனால நாளைக்குமே நம்ம வந்துட்டு பால்வாடியில் கொண்டு போய் தான் விட போகிறோம். ஏன்னா பழகணுங்க, அதுதான் நானும் விரும்புகிறேன். சரி ஓகே, இன்றைக்கான வீடியோவில் தான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.